ஓகே. 353வது வாரம். திருக்குறளில் தலைப்பு அறம் வலியுறுத்தல். இது 3வது அதிகாரம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. இதற்குண்டான அர்த்தம், அதாவது ஒருவரோட மனத்தில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம மனசுல அது எந்த தப்பும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அதுவே அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றவை எல்லாம் ஆரவார தன்மை உடையவையாகும். அதாவது மன தூய்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே மனசுல ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம என்ன சொல்றது, என்ன கெட்டமோ எண்ணமோ இல்லாம ஒரு நல்ல எண்ணத்தோட எல்லாருக்கும் உதவணும், எல்லாருக்கும் ஒரு நல்ல சொல்லிக் கொடுக்காதவங்க, அதாவது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு வெளியில போறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி, அந்த மாதிரி வெகுளி தன்மையா இருப்பாங்க. சில பேர் செய்யணும், அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்ணலாம். அதே நம்ம தூய்மையா இருக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ நான் நேரம் தலைப்புக்கு வந்துடுறேன். ஏன்னா இன்னும் நான் பேச ஆரம்பிச்சா ரொம்ப லேட் ஆகும். சரி, காலதாமதமாகும், மன்னிக்கணும். நான் நடுப்புல ஒரு ஆங்கில சொல் பயன்படுத்திட்டேன். இந்த வார தலைப்பு பாத்தீங்கன்னா விஜய் அரசும் தமிழக ஆளுநரும். இப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சமூக இதுல எப்பவுமே ஒரு கடந்த 5 ஆண்டு ஆட்சியில விடியல் ஆட்சியில ஆளுநருக்குன்றது பேசுறதுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. அவர் படிக்கணும்னு நினைச்சாலும் அவர் படிக்க முடியாது. ஏன்னா அந்த இதுல இருக்கிற அந்த பட்டியல இருக்கிற மொத்த இதுவுமே, அதாவது பட்டியல இருக்கிற அனைத்துமே நம்ம என்ன பாத்தீங்கன்னா அந்த விழிவாட்சியோட அவங்களோட கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க கட்சியை பத்தி, அவங்க கட்சியில இருக்கிறவங்களை பத்தி அதை புகழாரம் மட்டுமே தான் இருக்கும். அதனால முக்கால்வாசி அவருக்கு தனி அதை அவருக்கு படிக்கவோ இல்ல வாசிக்கவோ எதுக்குமே அவருக்கு இடம் கொடுத்ததே கிடையாது. அதனால பாதி பேரவை நிகழ்ச்சி நடக்கும் போதே வெளியேறிடுவாரு. இன்னும் இது வரைக்குமே அந்த மாதிரி ஒரு நேரடி காணொலி நடத்தினதே கிடையாது. நேரடி அதை பேரவைக்குள்ள என்ன நடக்குது, சட்டப்பேரவைக்குள்ள என்னென்ன நடக்குதுன்றத காட்டினதே கிடையாது. இப்போ நம்மளோட தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அவர் பொறுப்பேற்ற பிறகு ஒரு நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா சட்டப்பேரவைக்குள்ள நேரடி காணொலி காட்சி நடக்குது, அதுவும் அவங்களுக்கு ஒளிபரப்பாங்க, நேரடி ஒளிபரப்புன்றாங்க. என்ன நடக்குதுன்னா அத முன்னாடியே அவர்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சிருக்காரு. நீங்க என்னை பத்தியும் பேச வேண்டாம், எங்களோட கட்சியை பத்தியும் பேச வேண்டாம், எங்க அரசுல இருக்கிற அத அமைச்சர்களை பத்தி புகழ்ந்து தள்ள வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லுங்க. நீங்க முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் தலைவர்கள், அவர்களோட கோட்பாடுகள் பேசுங்க, அவங்களோட கொள்கைகளை பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்னா இந்த தலைப்பு பத்தி சொன்ன அப்புறம் நான் முன்னடைத்து முன்னாள் பேருந்துல இது முழுக்கவே நேற்று நான் அதாவது என்னோட பயண நேரத்துல சரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அவருக்கு கொடுத்த நேரமே ரொம்ப அதிகமா தான் இருந்தது. அதாவது அவர் முழுக்க ஆங்கிலத்துல படிச்சாரு. முழுக்க ஆங்கிலத்தை படிச்சாலும் அவர் அத சரியாக அவர் என்ன அதாவது தவக்கார அது அந்த இன்றைய தமிழக முதலமைச்சர் என்ன கேட்டாரோ அதுபடிதான் அவர் பேசியிருக்காரு. அந்த இதுல இருக்கிறவங்க கொடுத்திருக்காங்க, அதை படிச்சிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு தோராயமா ஒரு 30 நிமிடங்கள் மேல பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் படிச்சாரு. எம்ஜிஆர் அவர்களோட தலைவர் பத்தி, காமராஜர் அவர்களை பத்தி, அண்ணாதுரை அவர்களை பத்தி, முன்னாள் தலைவி நம்மளோட சிங்கப்பெண் செல்வி ஜெயலலிதா அவர்களை பத்தி எல்லா பத்தியும் பேசியிருக்காங்க. அது ரொம்ப மனசு நிறைவா இருந்தது. அது மேற்கொண்டனால பயணம் நடந்ததுனால ரொம்ப அதிகமா கேட்க முடியாதுன்றதுனால
ஓரளவுக்கு நான் வந்து அதோட தலைப்புகளை வந்து எடுத்து இது பண்ணியிருக்கேன், குறிப்பு எடுத்துக்கிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட தகவலை சொல்லியிருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். இன்னொன்னு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அனைவருக்குமே வந்து என்னோட பாடல், நான் பாடிய பாடலுக்கு எனக்கு வாழ்வு தெரிவித்ததுக்கு அனைவருக்குமே நன்றி. முதல் நன்றி வந்து ஐயாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா போன சனிக்கிழமை வந்து நான் வந்து தாலாட்டு பாடல், அவர் எழுதிய தாலாட்டு பாடல் கண்டாங்கி சேலையில் கடைசி தெரி அந்த புத்தகத்துல இருந்து, அந்த நூலில் இருந்து தான் நான் வந்து அந்த பாடல், நான் தாலாட்டு பாடல் எடுத்து அதுல என்னால முடிஞ்சது நான் என்னோட மெட்டு போட்டு நான் பாடுறேன். அன்னைக்கு நிறைய பேர் இருந்ததுனால என்னால அதுக்கு மேல பேச முடியல, நன்றியும் வந்து தெரிவிச்சுக்க முடியல. ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இது கண்டிப்பா இதை போய் சேரும். ரொம்ப 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 நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருமே என்னை பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி.